ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சாய்க்கிஸ் ஃபுட் சேனல் எப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்டான பேன் கேக். இது தீஞ்சு போயிருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி தான் கொஞ்சம் பேன் கேக் செவந்து வர அளவுக்கு வந்துச்சுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா உள்ளுக்குள்ளே வெந்து வரும். நம்ம வீட்டுக்கு போய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். நல்லா ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு. குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு 2 3 அந்த மாதிரி சாப்பிடாம 5 6ன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீடியோவில் போய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சாய்க்கிஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். பேன் கேக் செய்கிறதுக்கு 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். செவ்வாழைப்பழம் கொஞ்சம் பெரிய சைஸில் 2 எடுத்து வச்சுருக்கேன். நிறைய பேர் வீட்டில் வாழைப்பழம் பழுத்துருச்சு, அதை வேஸ்ட் ஆயிரும், ஆனால் என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேன் கேக் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம வீட்லேயே ட்ரை பண்ண மாதிரியும் இருக்கும். இப்போ 2 செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாழைப்பழத்தை நம்ம பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம். அதனால கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ மிக்ஸி ஜாரில் போட போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். செவ்வாழைப்பழம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எந்த பழம் வேணால் நம்ம பேன் கேக் செய்யலாம். ஆனால் நான் செவ்வாழைப்பழம் தான் ரொம்ப பழுத்து தான் இருந்தது. அதனால் அந்த செவ்வாழைப்பழம் 2 எடுத்துருக்கேன். இப்போ இதோடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நல்ல ஒரு வாசனை, நல்லா ஃப்ளேவரிங்க. வெறும் பனானா தான் போட்டு அரைச்சோம். அதுவே நல்லா கொஞ்சம் எந்த அளவுக்கு எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள். இதோடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்க்கறது பதிலாக கோதுமை மாவு சேர்த்து செஞ்சால் உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. அதனால தான் கோதுமாவே எடுத்திருக்கேன். அப்புறம் பேக்கிங் சோடா, இது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். அப்புறம் இது இனிப்புக்கே உங்களுக்கு ஜீனி வேணால் ஜீனி போட்டுக்கோங்க, நாட்டு சக்கரை வேணால் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு டஸ்ட்டுமே இல்லாத நல்ல ஒரு நாட்டு சக்கரைன்றதுனால அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதோட கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 2 வாழைப்பழத்துக்கு 1 முட்டை சரியாக இருக்கும். இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை சேர்த்தாச்சு. இப்போ அப்படியே அடித்து எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ஆனால் அரைச்சது பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. அதனால நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கணும். அதனால தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஊற்றி வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து நம்ம பேன் கேக்கு ஊற்றும்போது சரியாக இருக்கும். பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். அதான் அந்த வாசனை, அந்த எக்கோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அவ்வளோவா தெரியாது. உங்களுக்கு அப்படி எக்கோட ஃப்ளேவர் தெரியணுன்னா எக்கு 2 சேர்த்துக்கோங்க. நான் 1 சேர்த்துருக்கேன். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1 எக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே நம்மளுக்கு ஊறணும். இப்போ மாவு ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பேன் கேக்கு மாவு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லை ஊற்றிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா தோசைக்கல் வச்சுட்டு சூடாகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம். இது அப்படியே வரட்டும். நம்ம தேய்ச்சி விடக்கூடாது. கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். அப்படி கையிலையே திருப்பி சூப்பராக வந்துருக்கு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இப்போவே சுடும்போதே அந்த ஃப்ளேவர், அந்த வாசனை செம்மையாக இருக்குது. என் பசங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவனுக்கு பிடிக்குமாடா? பிடிக்குமா? பாருங்கள், அவனுக்கு தான் அந்த பெரிய பையன்தான் பேன் கேக் வேணும் பனானாவில் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான். அப்புறம் அதே மாதிரி வாழைப்பழமும் இருந்து நல்லா பழுத்துருச்சு. கண்டிப்பாக நீங்கள் பனானா இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சுன்னா அவ்வளோ சூப்பரான நம்மளுக்கு பேன் கேக் ரெடி ஆயிடும். பாருங்கள், 2 சைடும் நல்லா வெந்துருச்சு.
திருப்பி போடுறேன். பாருங்கள் சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் சவந்து வந்துச்சுன்னா நல்லா வெந்துடும். ஆனால் இது தீஞ்சு போனதில் நல்லா கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் சவந்து வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான். சூப்பரான டேஸ்ட்டான பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சாய்க்கிஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்.